உங்களுடைய ஜோதிட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவ அனுபவத்தினை பகிரவும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குற ஜாதகம் இவர் என்கிட்ட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர். அவர் ஒரு லவ் அஃபேரில் இருந்தார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் காதலிக்காமை தவிர இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொன்னேன். அவர் சேலஞ்ச் பண்ணார், கட்டையவே கிடையாது, நாங்கள் இவ்வளோ வருஷமாக லவ் பண்ணுறோம், அண்ட் எனக்கு நான் நான் என்ன சொல்கிறேனோ அது அந்த பொண்ணு மீற மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். அவரோட லவ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், கிடையாது, அந்த கல்யாணம் உங்களுக்கு நடக்காது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த பொண்ணு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் அவர் ஒரு டிப்ரெஷனில் இருந்தார், என் மேலே கோவத்தில் இருந்தார். நான் சொல்லி தான் அப்படி நடந்துடுச்சு அப்படின்னு அவர் நினச்சாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆஃப்டர் சம் இயர்ஸ் ஹி கேம் பேக். சொன்னார், நான் அதான் என்ன ஆச்சு என்னன்னு கேட்கும்போது, இது மாதிரி அவள் யாரையோ கல்யாணம் பண்ணின்னு போயிட்டா, நானும் வெயிட் பண்ணேன், பட் நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ எனக்கு திரும்ப என்ன மாதிரியான மேரேஜ் நான் பண்ணிக்கலாம், எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா, ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணோ இல்லை டைவர்ஸ் ஆன பொண்ணோ இல்லை விடோ அந்த மாதிரி நான் ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டு அப்படி லைஃப் கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொன்னேன், இல்லைங்க, உங்களுக்கு சன்னியாச லைஃப் தான், நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் ஒய்ஃப் உங்களோட நிற்காது, நீங்கள் சன்னியாசம் வாங்கிப்பீங்க, இது சன்னியாச யோக ஜாதகம் அப்படின்னு கேட்கும்போது அவர் எதனால அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், கலத்திரக்காரக்கன் சுக்ரன் ராகுவோட போயிட்டார். ஸோ ஹி ஹேட் அ லவ் அஃபேர். அந்த சனியோட சேர்ந்து 12ஆம் இடத்துல அது இருக்கிறதும் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் ஒரு தாம்பத்திய வாழ்க்கை அவருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் அவரோட நவாம்ச ஜாதகமும் கொஞ்சம் நவாம்ச ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு மிதுன லக்னம் மிதுன ராசி தான். அதே 10ஆம் இடத்துல அவருக்கு சுக்ரன் கேது சனினுடைய சேர்க்கை இருந்தது. இதே போல குருவும் கேதுவும் தான். ஸோ அவருடைய பாக்யநாதன் குரு கேத்துவோட இருக்கும் பொழுது அவர் ஒரு ஆன்மீக துறையில இருந்து அவருடைய வாழ்க்கை அப்படிதான் முடியணும் அப்படிங்கிறது விதி. அப்போ அவரை சொன்னார், எனக்கு அதில் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்ததே தவிர அவருக்கு பெருசாக அதில் ஒரு நாட்டமோ ஈடுபாடோ இல்லை. பட் அவருடைய விதி பாருங்க, அவர் போய் ஒரு ஆசிரமில் சேர்ந்து ஹி பிகேம் அ சன்னியாசி. அண்ட் ஒரு நாள் அவர் என்கிட்ட நிற்கும் போது எனக்கு அவர் அடையாளமே தெரியல, அந்த சன்னியாசி ட்ரெஸ்ஸில் அவர் வரும்பொழுது. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் தான் ஜெயிச்சிங்க, நமக்கு கட்டின பெட்டில். ஸோ இன்றைக்கி நான் ஒரு ஆசிரமத்தை பார்த்துக்கிறேன், பட் ஐம் வெரி ஹாப்பி, எனக்கு எந்த ரிக்ரெட்ஸுமே இல்லை, நான் ஆசிரமத்தில் நல்ல நிறைய பசங்க இருக்காங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரளாவில் ஒரு ஆசிரமத்தில் அவர் ரொம்ப ஒரு ரெப்யூட்டட் இது இந்தியாவில், அதில் அவர் இருக்கார். அண்ட் ஹி இஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, கிரகங்கள் ரொம்ப வலிமையானது. ஸோ கிரகங்கள் என்ன நம்ம ஜாதகத்தில் டிசைட் பண்ணுறதோ அதுதான் நமக்கு நடக்குமே தவிர நம்ம ஆசைப்பட்ட மாதிரி. அவர் ஒரு பொண்ணை விரும்பினார், அந்த பொண்ணு யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ சுக்ரன் ராகுவோட சேர்ந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு காதல் அல்லது காதல் வயப்பட்டு அப்படிங்கிறத அவர் வாழ்க்கையிலையும் அனுபவித்து, அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ணலான்னு ஆசைப்படும் பொழுதும் அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அயன சயன ஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ அவர் அவருக்கு ஒரு தாம்பத்திய வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கை, அவர் குடும்பக்காரக்கன் சுக்ரனும் ராகுவோட போயிடுது. ஸோ குழப்பமாக தான் இருக்கும். அண்ட் ஹீ இஸ் நாட் வித் ஹிஸ் ஃபேமிலி ஆல்சோ. அவர் அதனால் அந்த சன்னியாச வாழ்க்கையை எடுத்துட்டு அவர் ஹாப்பியாக இருக்கார். ஸோ இந்த ஜாதகத்தினுடைய இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது. அவர் கன்வின்ஸ் ஆகி ஹி அக்செப்டட் இட். வேறு வழி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். when destiny is driving you, இதுதான் நடக்கும் அப்படின்னு உங்களுடைய தலையெழுத்து முடிவு பண்ணி ஏற்கனவே கிரகங்கள் வச்சுருக்கு. ஸோ நான் அதை மீறி ஒரு விஷயம் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வாழ்க்கையில் கிடைக்காது. ஸோ கிரகங்கள் என்ன உங்களுக்கு கொடுக்குதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறது தான் என்றைக்குமே அது நம்ம புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.